இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக வெண்டைக்காய் முட்டை சாதமும் டோஃபு ஃப்ரை தாங்க பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் 200 கிராம்ஸ் டோஃபு எடுத்திருக்கேங்க. இது கூட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர், கஸ்தூரி மெத்தி இதெல்லாம் நல்லா ஊற வச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தூளாக நறுக்கின வெண்டைக்காய், இது கூட தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. இதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. இந்த தக்காளியில் இருக்கிற மாய்ஸ்சரே போதும். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இதெல்லாம் நல்லா கோட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இப்போ இதுக்கு நடுவில் ஒரு 3 முட்டையை அடித்து வச்சுருக்கேன். அது கூட உப்பு, மிளகுத்தூள் ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்துருச்சுங்க. இப்போ இந்த சமயத்தில் இது நம்ம கொஞ்சமாக ரொட்டிக்கு வேணும்னாலும் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வடிச்ச சாதத்தை கொட்டிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த டோஃபையும் தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 பக்கமும் நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக நான் பனானா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பீனட் பட்டர் தடவி ப்ரெட் வச்சுருக்கேங்க. நாளைக்கு வேற ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.